தமிழ்நாட்டினுடைய பாஜக மாநில தலைவராக அண்ணாமலையினுடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படுகிறதா அல்லது புதிய தலைவரை போட போகிறார்களா என்கிற கேள்வி ஃபைனல் ஸ்டேஜ் கிளைமேக்ஸை எட்டி இருக்கிறது. அண்ணாமலை பெயரையே குறிப்பிடாமல் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு 2 தலைவர்கள் ட்வீட் போட்டிருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தான் அண்ணாமலையோட ஃபைனல்ஸ் மேட்ச்ல மோதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் கமலாலய வட்டாரத்தில் பேசப்படுது. வேற 2 தலைவர்கள் இந்த லிஸ்டில் இருந்து இந்த ரேஸ்ல இருந்து சுத்தமாக விலக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் அந்த 5 பேர்? அண்ணாமலை இல்லாம மீதி 4 பேர் யார் யாரு? இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன முறைகளில் எல்லாம் டெல்லியில முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. அடுத்த 2 நாட்கள், இன்று இரவிலிருந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி அவர்கள் தமிழ்நாடு வருகிறார். அடுத்த 2 நாள் அவர் போவதற்குள்ளாக தேசிய தலைமையினுடைய ஒப்புதலோடு மாநில தலைவர் அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே அண்ணாமலை ஆதரவாளர்களை மாவட்ட தலைவர்களாக நியமித்ததற்கு பல மாவட்டங்களிலும் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. 2 பேர் கட்சியை விட்டே வெளியேறி இருக்கிறார்கள். வேற இடங்களில் எல்லாம் அதிருப்தி உட்கட்சியில் வெடித்திருக்கிறது. சீனியர்கள் கொந்தளிக்கிறார்கள். என்ன நடக்கிறது தமிழ்நாடு பாஜகவில் அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் நலன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. அண்ணாமலையினுடைய பதவிக்காலம் முடிவடைகிறது. புதிய தலைவரை போட போறாருன்னு ரொம்ப நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஜனவரியிலே தொடங்கி இருக்கணும். ஜனவரி எண்டுக்குள்ள அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ இறுதி கட்டத்தை எட்டு விட்டது. எல்லா மாவட்ட தலைவர்கள் பட்டியலையும் அவங்க அடுத்தடுத்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புதுசாக லிஸ்ட் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சூழலில் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி, மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நாளை மற்றும் நாளை மறுநாள் அவர் ஆக்சுவலாக எதுக்கு வராருன்னா அண்ணாமலையினுடைய எக்ஸ்டென்ஷனா இல்லை அவரை மாற்றுறாங்களாங்கிறத அறிவிக்க வரார். அதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருக்கு கனிம வளத்துறை அமைச்சருங்கிறதுனால அரிட்டாப்பட்டியில் அவருக்கு ஒரு பாராட்டு விழா, அவர் அதற்காக தான் வருகிறார் அப்படின்னு பிஜேபி அப்படியே பிளேட்டை திருப்பிட்டாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ கிஷன் ரெட்டி அவர்கள் வருவது என்பது கமலாலயத்தில் ஒரு விரிவான டிஸ்கஷன்ஸ்க்கு பிறகு மாநில தலைவருக்கான விஷயங்களை அறிவிக்கிறார்கள். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது, டெல்லி முடிவு செய்ததாகத்தான் அது இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் அதனுடைய இன்புட்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வராரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை ஒரு பக்கம் வச்சோம் அப்படின்னா இப்போ இந்த ரேஸில் இருந்து 2 பேர் விலக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஒன்று முதலாவதாக வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், நயினார் நாகேந்திரன், இவங்க 2 பேரும் ஃபைனல்ஸில் அண்ணாமலையோட இருப்பதாகவும், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் திரு ஹெச் ராஜா ஆகிய 2 பேரும் இந்த ரேஸில் இருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதாக தான் செய்திகள் இருக்குது. நம்ம எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ கடைசியாக அரிட்டாப்பட்டி அந்த விவகாரம் தான் வருது, மதுரை டங்ஸ்டனில். இதில் நடந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அண்ணாமலையினுடைய பெயரையும் குறிப்பிட்டு 2 பேருமே பதிவிட்டிருக்கிறார்கள். ஒன்று டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய ட்வீட்டை பார்க்குறோம். டிஎன் அரிட்டாப்பட்டி பீப்புள் தேங்க் அவர் பீப்புள்ஸ் பிரதமர் ஹானரபிள் நரேந்திர மோடிஜி அண்ட் ரெஸ்பாண்டிங் டு தேர் இமோஷனல் பாண்டிங் வித் த லேண்ட் அப்படின்லாம் குறிப்பிட்டு கிஷன் ரெட்டி. அடுத்ததாக அண்ணாமலை அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் அண்ணாமலை அப்படிங்கிற விஷயத்தை டாக்டர் தமிழிசை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸோ கிட்டத்தட்ட அண்ணாமலை தான் அடுத்த தலைவர் ஆகலாம் அல்லது அதுக்கான ரேஸில் நம்ம இல்லை அப்படிங்கிறத நோக்கி தான் அண்ணாமலைக்கான கிரெடிட்ஸை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கமலாலய வட்டாரத்தில் பேசுகிறாங்க. ஹெச் ராஜா அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் பிஜேபி ஐடி விங் போட்ட கார்ட்டூனையே அவர் போட்டுட்டார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து, மதுரை மக்களுக்காக உழைத்தது பாஜக அப்படின்னு போட்டதில் மதுரை மக்களுக்கு அண்ணாமலை லட்டு ஊட்டி விடுற மாதிரியான ஒரு கார்ட்டூனை அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. திமுகவின் வெற்றி அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனியாக அவர் மட்டுமே லட்டை சாப்பிட்டுக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கார்ட்டூனை போட்டிருக்கிறார். அவர் இது ஒன்று தானா அப்படின்னா அவர் எலாபரேட்டாக எழுதின அறிக்கையில் பலரையும் குறிப்பிடுறார். அண்ணாமலையோடு சேர்த்து எல் முருகன் அவர்களாகட்டும், அதே போல் தமிழ்நாடு மேலிட பார்வையாளர்கள் அரவிந்த் மேனன், அதே போல் சுதாகர் ரெட்டி, அவங்க பேரெல்லாம் கூட குறிப்பிட்டும் அவர் ஒரு ட்வீட்டை இட்டு இருக்கிறார். ஸோ இவங்க அடுத்தடுத்து இந்த ரேஸில் இருக்காங்க அப்படின்னா அண்ணாமலையினுடைய பெயரை திட்டமிட்டு தவிர்த்திருப்பாங்க. ஆனால் இப்போ அதிலிருந்து அவர்கள் விலகி கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள். விலகி கொண்டார்கள் அல்லது விலக்கப்பட்டார்கள். டெல்லி தலைமை ஹெச் ராஜா அவர்களுக்கோ அல்லது தமிழிசை அவர்களுக்கோ, டாக்டர் தமிழிசை அவர்களுக்கோ கொடுப்பதற்கான முடிவுகள் அல்லது முயற்சிகளில் இல்லை. டாக்டர் தமிழிசை அவர்கள் ஒரு மத்திய அமைச்சர் ஒரு மூலமாகவே முயற்சி பண்ணாங்க, எனக்கு மீண்டும் மாநில தலைவர் பதவி வேணும் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளும் இருக்கிறது. பட் அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ அவங்க 2 பேரும் ரேஸ்லேருந்து நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அந்த ஃபைனல் 3 அப்படின்னும் பொழுது அண்ணாமலை மீண்டும் தலைவர் பதவியை பிடிப்பதற்கான வேலைகளில் இருக்கார். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற 2 பேர் சீரியஸாக வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், அதே போல் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அப்படிங்கிறதாகத்தான் அது இறங்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இதில் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அண்ணாமலையுடைய பெயரை திட்டமிட்டு தவிர்த்தாரா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி எழுந்திருக்கிறது. அண்ணாமலையுடைய பேர் அவங்க எங்கே தவிர்க்கணும் அப்படின்னா அதுதான் விஷயம். இப்போ இந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டனில் நம்ம பார்த்தோம், டாக்டர் தமிழிசை அண்ணாமலையை கோட் பண்ணியிருக்காங்க, கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஜேபி ஐடிவிங்க அதை செய்கிறது.
ஹெச் ராஜா அவர்கள் அண்ணாமலையுடைய கார்ட்டூனை போடுறாரு, அறிக்கையில் இதில் சொல்கிறாரு, அவருடைய ட்வீட்டில், நீண்ட ட்வீட்டில் இவ்வளவும் பண்ணுறாங்க. ஆனால் டாக்டர் வானதி சீனிவாசன் அவர்கள் போட்டிருக்கிறத பாருங்கள், யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்கிறாங்கன்னா, நம்முடைய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள், மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அமைச்சர், அதே போல் நரேந்திர மோடி கவர்மெண்ட்டினுடைய விஷன்னால தான் அது நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஹெரிட்டேஜ் அண்ட் என்விரான்மெண்ட்டுக்காக அவர்கள் எந்த அளவுக்கு மோடி அவர்கள் பார்வை கொண்டவராக இருக்கிறார் என்பதாகத்தான் அது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் மினரல் பிளாக் அதை நிறுத்தியதற்காக நன்றின்னு போட்டிருக்காங்களே தவிர அண்ணாமலைக்கு இதில் கிரெடென்ஷியல் இருப்பதாக வானதி அவர்கள் நினைக்கல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ட்வீட்லேருந்து நம்ம ரீட் பண்ண முடியுது. ஸோ இது ஒரு பக்கம். அப்படின்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் குறித்து அவர் நிறுத்தப்பட்டதுக்கு நன்றி தெரிவித்தோ வாழ்த்து தெரிவித்தோ எதுவுமே ட்வீட்டு போடல. அவர் வேற ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு, புதிய மாவட்ட தலைவர்கள் அறிவிப்பு அப்படிங்கிறத போட்டுறாரு. பட் இந்த மாவட்ட தலைவர்கள் அறிவிப்பில் மாநில தலைவருக்கான அவருடைய ஒரு விஷயம்னோ இல்லை அவரே மாற்றப்பட போகிறவர் அவர் பேரை ஏன் குறிப்பிடணும்னோ தெரியல. அதை அவர் பேர் அண்ணாமலையினுடைய பேர் அதில் குறிப்பிடலை அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நயினார் நாகேந்திரன் அவருடைய ட்வீட், புதிய மாவட்ட தலைவர்கள் அறிவிப்பு, தேசிய தேர்தல் அதிகாரி அவர்களின் அறிவுறுத்தலின்படி அமைப்பு தேர்தலில் கீழ்கண்ட மாவட்டங்களுக்கு புதிய மாவட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர், தங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் அவர் போட்டிருக்கிறார். ஸோ இது இப்படியாக நகர்ந்திருக்கிறது. இதில் நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஒரு கார்டு ஒன்று போட்டிருக்காங்க டிஎன்பிஜேபியில், மதுரை மண்ணின் மகத்துவத்தை காத்த மோடி அப்படின்னு போட்டு மோடி அவர்களுடைய படமெல்லாம் போட்டு விவசாயிகள் சிரிப்பதெல்லாம் போட்டிருக்காங்க. நமக்கு என்ன பிரச்சனைனா, பிரச்சனைங்கிறத விட கேள்வினா, மதுரை மண்ணின் மகத்துவத்தை பிரதமர் மோடி காத்து விட்டார், கரெக்டு. யாருக்கிட்ட இருந்து காப்பாற்றினார்? மதுரை மண்ணினுடைய மகத்துவத்துக்கு எது ஆபத்தாக வந்ததோ அதிலிருந்து தான் பிரதமர் மோடி காப்பாற்றிருக்கணும். அப்போ எது ஆபத்தாக வந்துச்சுங்க? இப்படி நீங்கள் சொல்கிறபடி டங்ஸ்டன் சுரங்க ஏலம் அப்படிங்கிறது ஆபத்து. இப்போ அந்த ஆபத்தை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணது யார்? மாநில அரசு மாத்திரம் பண்ணுச்சா அப்படிங்கிற கேள்வி தான் அடுத்து வரும். அப்போ மதுரை மண்ணின் மகத்துவத்தை கெடுக்க பார்த்தது யார்? அவரிடமிருந்து மோடி இப்போ காப்பாற்றி இருக்கிறாருன்னா அப்போ யாரை புறக்கணித்து விரட்டி இருக்கிறார்கள்ங்கிற கேள்வி வரும் இல்லையா? அதுக்கெல்லாம் அவங்க பதிலளிக்காமல் அது வேறு விதமாக அரசியலாக நீங்கள் ட்விஸ்ட் பண்ணப்பட்டு நாளைக்கு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு பாராட்டு விழானா இன்றைக்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா அரிட்டாப்பட்டியில் நடக்குது அப்படிங்கிறது இதை பொலிட்டிக்கலாக வேறு பக்கம் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த மக்கள் அந்த 18 கிலோமீட்டர் 19 கிலோமீட்டர் ஊருவில் வந்தாங்க இல்லையா, அதில் வந்து கட்சிகளை தாண்டி கட்சி வேறுபாடுகளை கடந்து எல்லாரும் அந்த ஊர் மக்களாக தான் வந்தாங்கங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. இந்த கனிம வளத்துறையை வச்சுக்கிட்டு மாநிலங்களை எந்த அளவுக்கு பாடாப்படுத்துகிறாங்க பாஜக அப்படிங்கிறது நம்ம ஒரு முறை அவங்க ஐடி விங்கிக்கும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கும். பல நேரங்களில் கனிம வளம் சார்ந்த விஷயங்களில் மாநிலங்களுக்கான அதிகாரங்களை நீங்கள் பறிக்கிறீங்கன்னு உச்சநீதிமன்றம் இப்போ சமீபத்தில் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் எல்லாம் பல விஷயங்களை பதிவு பண்ணியிருக்குங்கிறதையும் நம்ம அவங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு நம்ம வரும் பொழுது நயினார் நாகேந்திரன் அவர்களும் சரி, வானதி சீனிவாசன் அவர்களும் தே ஆர் ஸ்டில் சீரியஸ் அபவுட் கெட்டிங் தி ஸ்டேட் பிரசிடென்ட் போஸ்ட் அப்படிங்கிறத தான் கவனிக்க வேண்டியிருக்கு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதாவது அவங்க என்ன மாதிரியான ஈக்குவேஷன் சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப நீங்கள் மேற்கு மண்டலத்துக்கே கொடுக்குறீங்க அப்படின்னும் போது, ஏன்னா வானதி அவர்களை கொடுத்தாலும் அது மேற்கு மண்டல கணக்கில் தான் வரும். அப்போ நயினார் நாகேந்திரன் ட்ரை பண்ணலாம். அதே போல் சமூக கணக்குகளாக வரும்போது முக்குளத்தோருக்கான ஒரு பிரதிநிதித்துவமாக மாறும். நீங்கள் கொஞ்சம் சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததிரி சமூகத்தை சேர்ந்த ஒரு கொடுத்தீங்க, இப்போ மேற்கு மண்டலம் அப்படின்னும் பொழுது கொங்கு வேளாளர் சமூகத்தில் கொடுத்துருக்கீங்க, அடுத்து முக்குளத்தோரை நோக்கி நகரலாம். ஏற்கனவே நாடார் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் தமிழிசை காலத்திலேயோ அல்லது பொன்னார் காலத்திலேயோ கொடுக்கப்பட்டது. பிராமண சமூகத்துக்கானது நீங்கள் எல் கணேசன் அவர்கள் காலத்தோட சரி. இப்போ இப்படியாக மாற்றி இது இருந்திருக்கு அப்படின்னும் பொழுது நீங்கள் முக்குளத்தோரை நோக்கி நகருங்க. நாடார் ஓட் பேங்க் இருக்குன்னா அதில் ஒருத்தவரை மேலே ராஜ்யசபாவுக்கு நகர்த்திட்டு நீங்கள் இப்படி கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் பேசப்பட்டது. ஆனாலும் கூட அந்த ஃபைனல் ரவுண்ட் அப்படிங்கிற முடிவு எப்படியும் இப்போ அவங்க வட்டாரங்களுக்குள்ளே இன்று இரவிலிருந்து அடுத்த 2 நாட்களுக்கு கிஷன் ரெட்டி போகிறதுக்குள்ளே அறிவிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அல்லது இன்னும் 2 நாட்களில் கிஷன் ரெட்டி போன பிறகு 2 நாள் கழித்து அல்லது 3வது நாள் அமித்ஷா அவர்கள் இங்கே வருவதாக இருக்கிறது. ஸோ அவர் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணணும்னு வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். பட் அதெல்லாம் பார்க்காம இன்று 26, 28 இந்த 2 நாள்லேயே பாஜகவினுடைய பல மாநில தலைவர்கள் அறிவிக்கப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கிறது தான் டெல்லியிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கிறது. நீங்கள் பாஜகவுக்குள்ளே பேசும்பொழுது சீனியர் சொல்லக்கூடியது, இப்போ மாவட்ட தலைவர் நாங்கள் பலரையும் போஸ்டிங் போட்டாங்க, அது ஒன்றும் எலெக்ஷன் எல்லாம் நடத்தி இவர் தான் வரணும், இன்னார் தான் சிறப்பாக வேலை பார்த்தாரு, இவர் தான் இன்னும் பெட்டராக இருக்கும், இப்படியெல்லாம் எடுத்து போட்டது கிடையாது. தேர்தல்லே ஒன்று நடக்காமல் வேண்டப்பட்டவங்களை தான் எடுத்து நாங்கள் பல மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலையும் அப்படி தான் போட்டிருக்கோம்.
அப்புறம் மாநில தலைவருக்கு மட்டும் எப்படி தேர்தல் வைக்க முடியும், அது ஃபைனல் காலில் எடுக்கப்படுறதா தான் இருக்கும் மேலே அப்படிங்கிறது தான் அவங்க அந்த இடத்த நோக்கி அதை வச்சு புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இதற்கிடையில் அண்ணாமலையால் அறிவிக்கப்பட்ட அல்லது அண்ணாமலையினுடைய கேண்டிடேட்டாக அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்கள் பட்டியலுக்கு பிறகு பாஜகவினுடைய கட்சிக்குள் பெரிய அளவுக்கு சீனியர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா குஷ்பியினுடைய அந்த சிலம்பு போராட்டமெல்லாம் நம்ம அப்படி தான் கவனிக்க வேண்டியிருந்தோம். அண்ணாமலையினுடைய சாட்டையடி போராட்டம் போதுமான அளவுக்கான பிஆர் கிடைக்கல. தேசிய மீடியாக்கள் ஒன்றும் அதை அவர் எதிர்பார்த்த அளவுக்கு பூம் பண்ணிலாம் பேசலை. ஏன்னா அப்படி பேசியிருந்தால் அண்ணாமலையினுடைய இந்த போராட்டத்தை ஆதரித்து பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ அல்லது தேசிய தலைவர் ஜேபி நட்டாவோ ஒரு ட்வீட்டு கூட இடலை அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ 33 மாவட்ட பட்டியல் தலைவர்களுக்கான பட்டியலை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்ட தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக ஒருவர் அறிவித்திருக்கிறார். மேலும் செங்கல்பட்டு, வேலூர், கோவை இங்கெல்லாம் நிர்வாகிகள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த பல மாவட்டங்கள் அப்படின்னும் போது இதில் வந்து அவங்கவுங்க ஆதரவாளர்களை குறிப்பாக அண்ணாமலையோடைய ஆதரவாளர்கள் நேரடியாகவே கொண்டு போய் உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னும் கடந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்ட சீனியர்களுடைய ஆதரவாளர்கள் நயினார் நாகேந்திரன் ஆகட்டும் அல்லது தமிழிசை ஆகட்டும் அல்லது வானதி சீனிவாசன் அல்லது பொன் ராதாகிருஷ்ணன் இப்படி இருந்த பலரும் கூட நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவங்கள வந்து அதாவது அவங்க 2 டைம் கொடுக்கலாம், அந்த செகண்ட் டைம் சான்ஸ் இல்லாமல் செய்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. திருநெல்வேலியில் வரைக்கும் வடக்கு தெற்குன்னு 2 மாவட்டம் இருக்குது. இதுக்கு முன்பாக தயாசங்கர், தமிழ்ச்செல்வன் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. புதிதாக வந்த பட்டியலில் வடக்கு மாவட்ட தலைவராக முத்து பழவேஷம் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தயாசங்கரும் பொதுச் செயலாளராக அங்கே மாவட்ட பொதுச் செயலாளராக இருந்த வேலாறுமுகமும் விலகுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அப்போ நீங்கள் ஆளை மாற்றினீங்க அப்படின்னா அவருக்கு எதிர்கோஷ்டி என்ன கமலாலயத்துக்குள்ளே இது எத்தனை கோஷ்டியாக இருக்கோ இதே ஸ்ட்ரக்சர் அப்படியே கண்டினியூ ஆகி கீழே வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம பார்க்கணும். அப்போ இது வந்து கட்சியிலேருந்து நான் விடுவிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சமூக வலைதளங்களில் பதிவு போட்டுட்டு கடிதம் போட்டுட்டு நகர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும். நயினார் அவர்களுடைய ஆதரவாளரை கொண்டு வரப்பட்டதுக்கு எதிர்த்தரப்பு விலகி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதே போல் வேலூர் மாவட்ட தலைவராக தசரதன் அப்படிங்கிற நியமனம் பண்ணதுக்கும் எதிர்ப்பு கிளம்பி இருக்குது. அவர் ஏற்கனவே 2 முறை மாவட்ட தலைவராக இருந்தார். அதுக்கு பிறகு கடந்த முறை மனோகரன் ஒருத்தரை நியமிச்சுட்டு இந்த முறை மறுபடியும் 2 முறை இருந்தவரை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அவர் தான் 2 முறை இருந்துட்டாரே, அப்போ அவர் மீது நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வியை மற்றும் ஒரு தரப்பு எழுப்புகிறார்கள். அப்போ இப்படியாக கேசவ விநாயகம் தன்னுடைய ஆதரவாளராக கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களை நகர்த்திட்டு கேசவ விநாயகத்தினுடைய ஆதரவாளர்கள் வர்றதும் இங்கே நயினார் தரப்பிலிருந்து ஒரு இன்ஜெக்ஷனை கொடுக்குறதும் அந்த மண்டல வாரியாக வரும்பொழுது தலைவர்கள் அந்த பக்கத்தில் செல்வாக்கு மிக்கவர்கள் உள்ளே புஷ் பண்ணுறது அப்படிங்கிறதும் இருக்குது. இதே போல் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவராக வேதா சுப்பிரமணியம் இருந்து வந்தார். இப்போ ரகுராமன் அப்படிங்கிறவரை நியமித்ததுக்கு அவர் தரப்பு ஏற்கனவே இந்த ஒரு முறை இருந்தவர் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக மாநிலம் முழுவதும் பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. இந்த சர்ச்சை வெடிப்பது அப்படிங்கிறதே கூட அதாவது அது பொதுவெளிக்கு வர்றது அப்படின்னா அதனுடைய அதுவே வந்து தலைமையினுடைய கட்டுப்பாடு. ஏன்னா தலைமையே மாற்றப்பட இருக்கிறதுனால தலைமை சொல்வதை எப்படி கேட்கறது அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க பேசுகிறாங்களாங்கிற பிரச்சனையும் பலரும் கிளப்பியிருக்கிறாங்க. இதில் வானதி சீனிவாசன் அவர்களும் சரி நயினார் நாகேந்திரன் அவர்களும் வைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டு இந்த கூட்டணி கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக இருந்திருந்தால் நம்ம குறைஞ்சபட்சமான சீட்டாச்சும் இங்கே வந்து நம்ம ஜெயிச்சிருப்போம். ஒற்றை இலக்கத்திலேருந்து 2 இலக்கம் வரைக்கும் நிச்சயமாக போயிருக்கும். அந்த கூட்டணியை உடைத்தது அண்ணாமலை என்கிற தனி நபர் தான். நீங்கள் அப்படி தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ 2026 அதிமுகவோடு பேசுவதற்கு நட்பு ரீதியாக அதை நகர்த்துவதற்கு இப்போ அண்ணாமலை அப்படின்னும்போது அதை விட கூடுதலாக அனுபவம் மிக்கவர்கள் அதிமுகவோட ஒரு அனுசரணையாக இருக்கிற இடத்துல இருந்து எங்களால் அதை ஃபீஸிபிளாக பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தரப்பும் இன்னொரு பக்கம் வானதியர்களுடைய தரப்பும் பதிவு செய்திருப்பதாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. வானதி அவர்களை மீண்டும் மத்திய டெல்லியில் அங்கே மகளிர் அணி பொறுப்பிலே வைக்க போகிறாங்களா, இல்லை ஒருவேளை ஸ்மிருதி இரானி அவர்கள் தோல்விக்கு பிறகு அவங்கள அங்கே நகர்த்திட்டு இவங்களை ரிலீவ் பண்ணி விடுறாங்களா, ரிலீவ் பண்ணால் திரும்ப இவங்க ஸ்டேட் அரசியலுக்கு தான் வரணும். ஏன்னா இன்றைக்கி கூட வானதி சீனிவாசன் அவர்களுக்கு ஒரு கூட்டம் இருக்குது டெல்லியில் இருக்கக்கூடிய, ஏன்னா இப்போ டெல்லி எலெக்ஷன் வரப்போகுது February 1st வீக்கு. ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய மகளிர் அணி அங்கே எப்படி தேர்தல் வேலைகள் நடக்குது அப்படின்ட்டு வானதி சீனிவாசன் ஒரு கூட்டத்தில் அன்றைக்கி கலந்துக்கிறாங்க. அவங்க நேரடியாக போகிறாங்களா இல்லை காணொலி காட்சி எல்லாம் பண்ணுறாங்களாங்கிறத தாண்டி அப்போ அந்த ஒர்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பேரெலாம் நடந்துகிட்டு இருக்குது.
அந்த இடத்துல இருந்து அவங்கள ரிலீவ் பண்ணி விட்டால் மாநில அரசியலுக்கு வரும்போது அவங்கள எங்கே பொசிஷன் பண்ணுவாங்க? நீங்கள் தேசிய மகளிர் அணி பொறுப்பில் இருந்தவரை மறுபடியும் டிமோட் பண்ணுற மாதிரி, இதை டீப்ரமோஷன் பண்ணுற மாதிரி தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் எழுகிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த 4 பேர், அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிமுகவினால் வெற்றி பெற்ற 4 பாஜக எம்எல்ஏக்கள் தரப்பிலிருந்து ஏடிஎம்கே கூட்டணி திரும்ப வேணும் அப்படிங்கிறத தான் புஷ் பண்ணுறாங்க. அதை ஃபீஸிபிள் ஆக்கணும் அப்படின்னா அண்ணாமலை அந்த கான்வர்சேஷனுக்கு சரிப்பட்டு வரமாட்டார் அப்படிங்கிறதாக சீனியர்கள் தரப்பு சொல்லியிருக்கிறார்கள். பட் ஃபைனல் கால் மோடி மற்றும் அமித்ஷா ஆகிய 2 பேர் தான். அவங்க 2 பேருமே அண்ணாமலை வேணும் வேணாங்கிறதுல வெவ்வேறு கருத்துக்களில் இருந்தாலும் கூட ஒரு முடிவை நோக்கி வந்து அதை அறிவிக்கக்கூடியது பெரும்பாலும் முதற்கட்ட பட்டியலில் வராமல் மாநில தலைவர்கள் 2ஆம் கட்ட பட்டியலில் அண்ணாமலை இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கான பதில் வரும் அப்படின்னு தான் கமலாலய வட்டாரங்கள் பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ 1-2 நாட்களில் நமக்கு அதற்கான இறுதியான விடை தெரிந்துவிடும். முதலமைச்சர் எப்படி ஆளுநரை மாற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் அண்ணாமலையை கூட இருக்கட்டுங்க இந்த 1.5 வருஷம் அப்படின்னு சேர்த்து நாங்கள் கம்ஃபர்டபுளாக ஓட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுகிறார்கள். ஸோ ஃபர்தராக இது எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.